வரும் 2026 தைப்பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பரிசு தொகுப்பு விவரங்கள் குறித்து இந்த ஆண்டு மொத்தம் 2.22 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை நிறைவடைய செய்துள்ளது. இதற்கான உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஒருங்கிணைத்து கீழ்கண்ட ஒதுக்கீடுகளை செய்யப்பட்டுள்ளது. பச்சரிசி மற்றும் சர்க்கரை மொத்தம் 22,291 டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை கொள்முதல் பணிகள் மிகவும் குறித்து தமிழக அரசு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. இது குறித்து தற்போது 85% வேட்டி சேலை கொள்முதல் பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீண்டும் பணிகள் வரும் வாரத்திற்கும் முடிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் சேர்த்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்கப்படுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் என்ற தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே பொருட்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.